இதே மாதிரி ஒரு காட்சி ஏர்போர்ட் மூர்த்திக்கு சமீபத்தில் நடந்ததுல அவரு ஒரு அதே சமூகம் அதே சார்ந்த கட்சி வச்சிருக்காரு. அவருக்கும் இதே மாதிரி ஒரு இன்சிடென்ட் சிட்டி கமிஷனர் குண்டாஸ் போட சொன்னதே இவர்தான் சார். அப்படியா? ஓ, ஏர்போர்ட் மூர்த்தி மீது குண்டாஸ் பதிவு பண்ண சொல்லி கூப்பிட்டு அருண் கமிஷனரிடம் பேசியது திருமாவளவன் தான். ஓகே, நான் என்ன கேக்குறேன், ஆக்சுவலா சட்டப்படி யூ ஹேவ் அ பாயிண்ட் ஆஃப் செல்ஃப் டிஃபென்ஸ். நாளைக்கு நான் செல்ஃப் டிஃபென்ஸுக்கு நான் என்ன வெப்பன் எடுக்கணுங்கிறது சட்டத்துல கிடையாது. ஒருத்தன் என்ன கொலை பண்ண வரான், என்ன காப்பாத்திக்கிறதுக்கு நான் எதை வேணாலும் எடுக்கலாம். அவங்கிட்ட இருக்கிற துப்பாக்கியவே எடுத்து கூட அவனை சுடலாம். இட் இஸ் பாயிண்ட் ஆஃப் செல்ஃப் டிஃபென்ஸ். நான் இரும்பு கம்பி எடுப்பேன், கத்தி எடுப்பேன், கடப்பாறை எடுப்பேன், அருவாள் எடுப்பேன், எது வேணாலும் செய்வேன். அவங்கிட்ட இருக்க ஆயுதத்தை வாங்கி கூட அவனை சாவர அளவுக்கு கொல்ற அளவுக்கு கூட போலாம். ஓகே சார், இதே டிஜிபி அலுவலகத்துல சுத்தி 4 போலீஸ் இருக்கிறாங்க. தாக்குனவர்கள் மீது ஒரு போலீஸ் கூட அவர்களை தடுக்கல, அவர்களை பிடிக்கல. இல்ல அட்லீஸ்ட் நீங்க ஏர்போர்ட் மூர்த்தியை வச்சு சுத்தி பிடிச்சிருக்கணும். அவர் கூட யாரோ அவருடைய டிரைவரோ இல்ல நெருங்கிய நண்பரோ அவர் தான் அவர் மேல விழக்கூடிய அடிய அவரை மேல பாஞ்சு அவரை சுத்தி தடுக்கிறாரு. நீங்க ஒரு எல்லைக்கு மீறி போலீஸ், அவருக்குமே ரொம்ப கான்சியஸா இருக்காரு சார். போலீஸ் இருக்குது, மீடியாஸ் இருக்குது, அதனால நம்ம திரும்பி ரிட்டாலியேட் பண்ணக்கூடாதுங்கிறதுனாலதான் அவர் கை வாங்காம இருக்கிறாரு. நீங்க விட்டுக்கிட்டே இருக்கிறீங்க, அவர் உடனே கைய செருப்ப தூக்கிக்கிட்டு அடிக்கிறாங்க, கெட்ட வார்த்தை பேசுறாங்க. நீங்க போலீஸ் வேடிக்கை பார்க்கறத தெரிஞ்சோன்னா ஒரு சூழ்நிலையில அவர் எடுத்து பண்றாரு.